Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் உடைய அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 11th கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அகடமிக் இயர்னுடைய ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் 2022-23 அந்த வருஷம் நடந்த ஹாஃப் இயர்லினுடைய கவர்மெண்ட் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோடது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டோடது. சேலம் டிஸ்ட்ரிக்டில் போன வருஷம் நடந்த 2022 ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் மீடியம்கான கொஷின் பேப்பர். ஸோ இதில் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி, அப்புறம் 5 மார்க் கொஷின்ஸ், தென் 1 மார்க்கில் இன்டீரியர் கொஷின்ஸ், கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இந்த கொஷினை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகுது இந்த வருஷம். நான் பார்த்த வரைக்கும் போன வருஷம் கேட்ட கொஷின்ஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வருஷம் கொஷின்ஸும் வந்து நிறைய வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. பாதி பாதி கட் பண்ணி நிறைய நான் அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸ் பார்த்ததில் அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஷின் பேப்பர்ஸ் பார்க்குறது எப்போவுமே நல்லது. அதுவே சேலம் டிஸ்ட்ரிக்னுடைய தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 கொஷின் பேப்பருமே சேலமோடது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள், இதில் கம்பல்சரி கொஷின்ஸு, அப்புறம் 1 மார்க்கு எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. 5 மார்க் கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் எழுத போகிற எக்ஸாமுக்கு. அண்ட் இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 11th கெமிஸ்ட்ரி நாமக்கல் இங்கிலீஷ் மீடியம், ஈரோடு இங்கிலீஷ் மீடியம், சிவகங்கை தமிழ் மீடியம், விருதுநகர் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர், காஞ்சிபுரம் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர், திருப்பத்தூருடைய இங்கிலீஷ் மீடியம், கள்ளக்குறிச்சி தமிழ் மீடியம், விருதுநகர் இங்கிலீஷ் மீடியம், கடலூர் இங்கிலீஷ் மீடியம், கன்னியாகுமரி இங்கிலீஷ் மீடியம், சேலம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தோம். அந்த திருவண்ணாமலையினுடைய இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ இவ்வளோ கொஷின் பேப்பர்ஸும் நம்ம பிளாகில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டவுன்லோட் லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் எல்லா கொஷின் பேப்பரையுமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.